இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா நல்லா இருக்கியா? அக்கா கத்தாத சாமந்தி. எக்ஸாம்க்கு 20,000 ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன்ல. 10 minutes தான் டைம் இருக்கு. கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாது. ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கா? பணத்தை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொன்னதுனால தான் நான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். இப்படி லேட் பண்ணேன்னா நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அக்கா இப்ப நான் பேங்க்குக்கு தான் போயிட்டு இருக்கேன். பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். கவலைப்படாதக்கா. அக்கா அந்த செலனை கொஞ்சம் கொடுங்கக்கா. அக்கா பெண்ணு இந்தாம்மா. என்னங்கக்கா? அண்ணே அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. அக்காக்கு காசு அனுப்பணும், கொஞ்சம் இங்க நிக்கட்டா? அதுக்கு நம்ம தாராளமா. தேங்க்ஸ்ண்ணே. அடே லக்ஷ்மி அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்காவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ப்ளீஸ். ஓகே வந்து நின்னுக்கோ. தேங்க்ஸ்மா. பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதானே வந்த, போய் பின்னாடி வரிசையில நில்லு. மேடம் என்ன தெரியலையா? சாமந்தி தண்ணி கலக்காம உங்களுக்கு பால் தருவேனே அந்த சாமந்தி. ஓ நீயா? அக்காவுக்கு பணம் அனுப்பணுமா? ஆமா மேடம். இந்த குடுமா. இது அக்காவோட அக்கவுண்ட்டுக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட். எக்ஸாம் ஹால்ல வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அம்மா அக்கவுண்ட்டுக்கு. டைம் தவறாம அக்கா படிப்புக்கு பணம் அனுப்பிடுற, அம்மா அக்கவுண்ட்டுக்கும் தவறாம டெபாசிட் பண்ணிடுற. நீ உனக்குன்னு ஒரு அக்கவுண்ட் வச்சுக்க மாட்டியா? அக்கா படிச்சு வேலைக்கு போனதும் குடும்பத்தை பாத்துப்பா. இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டா போதும். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். அம்மாவுக்கும் பேச்சு வந்துடும். அப்புறமா நான் படிக்க அக்கா உதவி பண்ணுவா. அதனால எனக்கு எதுக்கு தனி அக்கவுண்ட்? இப்போதைக்கு தேவையில்லைல்ல. சரிதான். உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கே மரியாதை. 1 2 3 ஸ்கேனர் இந்தாங்க மேம். அக்கா அனுப்பிட்டேன். கத்தாத. எக்ஸாம் ஹால்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. சாரிக்கா, பணம் அனுப்பிட்டேன். இங்க பாருக்கா, படிச்சா மட்டும் போதாது, உடம்பையும் பாத்துக்க. அப்பப்ப ஐஸ்கிரீமும் சாப்பிடு, கூலாரு. அதுக்கும் சேர்த்துதான் ரூபா அனுப்பியிருக்கேன். ஓகே, ஃபீஸ் கட்டிட்டு எக்ஸாம் எழுதுனதும் நானே கால் பண்றேன். சரிக்கா. அக்கா கவனமா படி. நீ படிச்சு வேலைக்கு போனாதான் நான் லா காலேஜ்க்கு போக முடியும். கரெக்ட் தானே? அக்கா கட் ஆயிடுச்சு. எக்ஸாம்க்கு லேட்டா இருக்கும். அக்கா பாவம், எனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு படிக்கிறா. 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். தேங்க்யூ மேம்.